சித்தாசிரமம் இதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். ரிக் வேதம், சாம வேதம், இந்த ரெண்டு வேதங்கள்லயுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷங்க இந்த சித்தாசிரமத்துக்கு கண்டிப்பா போகிறத லட்சியமா கொண்டிருக்கணும்னு சொல்றாங்க. 1000 யோகிகள்ல ஒருத்தரால மட்டும்தான் இந்த சித்தாசிரமத்துக்கு போக முடியுமாங்க. அவ்வளவு ஏங்க, மகாபாரத கதையில கிருஷ்ணர் கிட்ட ஒரு சிலர் இந்த சித்தாசிரமம் போறதுக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்களாம். இதை விட மேல ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா, மனுஷங்க தான் சொர்க்கம் போகணும்னு விரும்புவாங்களாம். ஆனா சொர்க்கத்துல இருக்கிறவங்களே சித்தாசிரமம் போனதான் விரும்புவாங்களாம். அப்பேற்பட்ட அருள் பொடிந்த கடலாதான் அந்த சித்தாசிரமம்ன்ற பகுதி இருக்காங்க. இந்த சித்தாசிரமத்துக்குள்ள போறதும் கஷ்டம், வெளியே வர்றதும் ரொம்ப 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 கஷ்டம். குறிப்பிட்ட ஒரு சில குருமார்கள் சீடர்களால மட்டும்தான் இந்த சித்தாசிரமத்துக்குள்ள போக முடியுமா. பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே அந்த மகான்கள் எல்லாரையுமே இந்த சித்தாசிரமத்துல ஒரு சேர பார்க்க முடியுமாங்க. இந்த சித்தாசிரமத்துக்குள்ள அழைச்சிட்டு போற சக்தி பெற்ற ஒரு சிலர்ல பாபாஜி முக்கியமானவரா. இதை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, சித்தர்கள் மட்டும் வாழ்ற மாதிரி பாபா படத்துல ஒரு காட்சி அமைப்பு இடம் பிடிச்சிருக்கும். ரஜினிகாந்த் கேரக்டரை இமயமலையில ஒரு சின்ன பகுதிக்கு அழைச்சிட்டு போற மாதிரி இருந்திருக்கும். இதுதாங்க சித்தாசிரமம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இமயமலையில ஏதோ ஒரு மூலையில இந்த சித்தாசிரமம் அப்படின்ற மகான்களுக்கான தனி உலகம் இருக்கிறத நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும் சித்தாசிரமம் அப்படின்றது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸா பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டேன். யோகத்தோட ஒட்டுமொத்த பாதைகள் 4: கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா, கிரியா யோகா. கர்ம யோகா அப்படின்றது நம்ம உடம்பால செய்யற செயலால உண்மைய ஆன்ம ஞானம் அறிய வைக்கிறதுங்க. இல்ல அடுத்ததா ஞான யோகா அப்படின்றது தியானம் செஞ்சு ஆன்ம ஞானத்தை அடைகிறது. பக்தி யோகா அப்படின்றது உணர்ச்சிய குரு மேல வச்சு அதை மிகப்பெரிய பக்தியா மாத்தி ஆன்ம ஞானத்தை அடைகிறது. இது எல்லாமே ஆன்ம ஞானத்தை அடையிற படலம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி தான். இதுல கடைசியா வர்றதான் கிரியா யோகா. இத உள்நிலை செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு போதுமான நிபுணத்துவம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உனக்கு கிரியா யோகம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அந்த வேலையில நீங்க பெஸ்டா செய்றீங்க, போக்கஸ்டா அதுலயே இருக்கீங்க, அதுல 100% அவுட்புட்டை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க கிரியா யோகத்தை கற்றவருக்கு சமம். இப்ப புரியுதா? இதுதான் கிரியா யோகா. உள்நிலை, முழுக்க முழுக்க உள்நிலை செயல்பாடு. சக்தியை பயன்படுத்தி ஒரு நிலைய அடையிற சூட்சுமங்க இது. ஒருவரை விடுவிக்கிறது கூட சொல்லுவாங்க. அதாவது உடம்பு மனசு இத பிரிஞ்சு உனக்கான தன்னிலைய நீ அடையணும். இத கிரியா யோகா உனக்கு கொடுக்கன்னு சொல்றாங்க. வெளிநிலை செயல்பாடான கர்மாவை குறைக்கிறதுங்க. கிரியா யோகா எந்த அளவு நீங்க செய்றீங்களோ அந்த அளவு உங்களோட கர்ம வினைய குறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கிரியால உரிய வழிகாட்டி இல்லைன்னா கஷ்டம். எதுக்காக சொல்றேன்னா, இந்த கிரியா யோகாவை ஒருத்தர் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கலாம். ஆனா அவரு கரெக்டான வழிகாட்டியா இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த கிரியா யோகால முதிர்ச்சி அடைய முடியும். அப்படி நல்ல குரு கிட்ட நீங்க போகாம தவறான நபர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிரியா யோகால முதிர்ச்சி அடையறதுக்கு உங்களுக்கு ஒரு சில பிறவிகள் தேவைப்படுமா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிரியா யோகா ஆரம்பிக்கிறப்ப 0ல இருந்து அதுக்கப்புறம் எண்ணிலடங்காத வகையில விரிஞ்சு போயிட்டு இருக்க விஷயம்.